விவசாயிகளுக்கு சூரிய சக்தி மின்சாரம் மூலம் செயல்படும் சோலார் பம்புகளை வழங்கும் பிரதமர் குசும் திட்டம் மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருப்பது தரவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது காணலாம். சூரிய சக்தி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்டதுதான் பிரதமர் குசும் திட்டம். விவசாயத்தில் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் விவசாயிகள் தங்களின் நிலத்தில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கவும் 5 முதல் 10 குதிரை திறன் கொண்ட சோலார் பம்புகளை வாங்கி நிறுவவும் மானியம் வழங்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்குள் 1.5 கோடி சோலார் பம்ப் செட்டுகளை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை சில லட்சம் பம்ப் செட்டுகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கு கீழே சென்றுவிட்டது. ஆனால் சோலார் பம்ப் செட் 300 அடி ஆழம் வரை மட்டுமே தண்ணீரை உறிஞ்சுவதால் இந்த திட்டம் தோல்வியை சந்தித்திருப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் குறிப்பாக மின்சார இணைப்பே பெற்றிருக்கக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனையும் வைக்கிறார்கள். மின்சார இணைப்புக்கு விண்ணப்பித்திருந்தாலும் கூட சூரிய ஒளியுடன் கூட மோட்டார் தருவதில்லை என்று பெயரளவில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதாக தெரிகிறது. நாங்கள் சோலார் பம்ப் செட் போட்டிருந்தோம். இப்போ சோலார் பம்ப் செட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, உங்களுக்கு நம்ம தண்ணி ட்ராப் ஆச்சுன்னா, தண்ணி லெவல் கம்மியாயிருச்சுன்னா அதை நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா 320 ஃபீட் வரைக்கும் தான் இவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க. இலக்கை மிகப்பெரிய அளவில் நிர்ணயித்த ஒன்றிய அரசு அதற்கான திட்டங்களை வகுப்பதில் தோல்வியடைந்துள்ளது. குறிப்பாக சோலார் பம்ப் செட்டுகளை நிறுவும் திட்டத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க முடியாத வகையில் இந்த திட்டத்திற்கான விதிமுறைகள் உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. குறைஞ்சபட்ச அனுபவம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு 200 பம்பு 300 பம்பு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கணும். இந்த ஸ்கீம்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே மினிமம் ஒரு 200லேருந்து 300 பம்பு வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு. இது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி பெரிய பம்பு கம்பெனிங்க ஆல்ரெடி இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி வருது. புதுசாக உள்ள வரவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடிய மாட்டேங்குது. வெயில் காலத்தில் சூரிய சக்தி மின்சார உற்பத்தி அதிகரித்தாலும் அந்த காலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விடுகிறது. மழைக்காலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தாலும் சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாமல் போவதால் விவசாயிகள் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். எனவே அதிக ஆழத்தில் தண்ணீரை உறிஞ்சும் சோலார் பம்ப் செட்டுகளை வழங்குவதோடு இந்த திட்டத்தில் உள்ள சிக்கலான விதிகளை மாற்ற வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கண்ணன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.